அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துகள். வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்த்துடலாமா? நீங்கள் ஃபோல்டர் திறந்தோன்னே 3 டாக்குமெண்ட் பார்த்துருப்பீங்க, சரியா? ஒன்று கேபிஎம்மோட லெட்ரு, 2 மொழியில் டிஎன்சி கொடுத்துருப்போம், ஒன்று தமிழில் ஒன்று மலையாளம். இப்போ நம்ம தமிழ் எழுத விஷயங்களில் பார்க்கலாம். இப்போட்டிகள் பொதுவே 7லேருந்து 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் சைக்கோமோட்டர் கொஞ்சம் ஓகேயா இருக்கும். தே ஆர் வெரி கேப்பபிள் இந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு, சரிங்களா? ஸோ 2 கேட்டகரி உண்டு. ஒன்று தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ப்ளஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங், ஓவியம். ஸோ இந்த 2 வகை இருக்குது. வயசு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மை கார்ட் முன்னுக்கு பின்னாடி படம் பிடிச்சி கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய வீடியோ நீங்கள் செய்யணும். அதாவது நீங்கள் அந்த ஆர்ட் ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கும்போது டைம் ஸ்லாப்ஸ் மூலியமாக நீங்கள் தான் அந்த ஆர்ட் ஒர்க்கை செய்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அது ஒரு எவிடன்ஸ். எங்களுக்கு யாருமே செய்யலை, நீங்கள் தான் செய்கிறீங்க, அந்த வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க அந்த ஒரிஜினாலிட்டிக்காக நாளை பின்னே யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, அந்த பிள்ளை செய்யலை, அவங்க அம்மா அப்பா செஞ்சாங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் கண்டிப்பாக டைம் ஸ்லாப்ஸ் கண்டிப்பாக வீடியோ வேணும். அது எப்படி செய்வீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் இல்லைன்னு சொல்லாதீங்க. கூகுள் அக்கௌண்ட் பார்க்குற எல்லாருக்குமே யூடியூப் அக்சஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் தான் பண்ணியிருக்க மாட்டீங்க. அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு செட்டிங் அன்லிஸ்டட்டுக்கு மாற்றிட்டு அந்த லிங்க்கை எங்களுடைய ஒரு ஃபார்ம் கொடுப்போம். வீடியோ சப்மிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்கே நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் யூடியூப்லலாம் நிறைய இருக்கும், எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் கற்றுக்குங்க, ஓகேயா? அதே மாதிரி தான் தஞ்சாவூர் பெயிண்டிங்கும். சரி, அடுத்து பார்ப்போம். கீழ்கண்ட பாரத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணிடணும். அதுதான் அங்கே லிங்க் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த ஃபார்மு, அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 5ஆம் தேதியோட கடைசி, அதுக்கப்புறம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2ஆம் 3ஆம் வரைக்கும், அதாவது 1, 2, 3 தான் பரிசு இருக்குது 2 கேட்டகரிக்கும். அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கும் சரி, தஞ்சாவூர் பெயிண்டிங்கும் சரி, 3 கேட்டகரிக்கு 3 பிளேஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் கிஃப்ட்டு. அடுத்து 4 இடத்துக்கு நம்ம சகுவாத்தி கொடுக்குறோம். மிச்சம் 2 பேருக்கு பிரபல விருது கொடுக்குறோம். அதாவது இன்ஸ்டா, யூடியூப், டிக்டாக், இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம போடுவோம். எங்கே யாருக்கு இந்த அதிகமான லைக்ஸு இதெல்லாமே பார்ப்போம். 3 இடத்துலையும் கரெக்டாக உங்களுக்கு லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேரு, ரீபோஸ்ட்டு இதெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விருது வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வித்யாசாகரா யூடியூப் சேனல் இருக்குது, ஐகாம் AIACOM டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பர் சத்துவா அண்ட் பெலுகேஸ் இந்தியா அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஐகாம் தான், AICOM. இந்த 3 சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைக்ஸ் நிறைய கூட வாங்கியிருந்தாலும் சரி, நிறைய இது வந்ததுதான் சரி, அதையும் நாங்கள் பார்ப்போம். ஜட்ஜஸோடைய தீர்ப்பும் நாங்கள் பார்ப்போம், சரிங்களா? அதுதான் இறுதியானது. அதுக்கு மேலே எந்த கமெண்ட்ஸும் எந்த ஒரு சஜஷன்ஸும் நாங்கள் ஏசப் பண்ணிக்க மாட்டோம், ஜட்ஜஸ் கிட்ட விட்டுருவோம், ஓகே? அனைத்து போட்டியாளர்களுக்குமே ஒரே கூகுள் ஃபார்ம் மூலம் உறுப்பினர் பதிவு செய்த பின் சான்றிதழ் பெற தகுதி அடைவார்கள். அதாவது நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கனாலே, நீங்கள் அனுப்பிட்டீங்க அந்த கரெக்டாக அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சான்றிதழ் உங்களுக்கு இருக்குது. PHSK மார்க்ஸோடைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வின் பண்ணுறீங்களா, வின் பண்ணலையா அப்படின்னு அது தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். அது இப்போதைக்கு வேண்டாம். இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் PHSK மார்க்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லைனாக்கா நார்மல் PHSKவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ரிப்போர்ட்லாம் நம்ம PHSK KPMக்கு அனுப்பின பிறகு தான், அதாவது நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ எல்லாம் எவிடன்ஸ், சரிங்களா? சான்றிதழ் நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அனுப்பின பிறகு தான் நம்ம KPMக்கு அனுப்ப முடியும். அப்போ தான் யூ ஆர் குவாலிஃபைட் டு கெட் PHSK, பிகாஸ் நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு எவிடன்ஸ் வேணும். போட்டியாளர்கள் தங்களது கலைப்பணியை தொடக்கம் முதல் முடிவு வரை தனிப்பட்ட முறையில் உருவாக்க வேண்டும். இது எந்த ஒரு திருத்தமும் இல்லாத டைம் ஸ்லாப்ஸ் ஆக பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்கக்கூடாது அந்த வீடியோவில். அந்த வீடியோ தனிப்பட்ட யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அன்லிஸ்டட் முறையில் அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் அன்லிஸ்டடாக செட்டிங்கில் மாற்றணும். பப்ளிக்காக இருந்துச்சு, இல்லை யாராவது பார்த்துட்டாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் வேறு இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில்,
டிக்டாக்ல எங்கேயாச்சும் போஸ்ட் பண்ணிக்கிறீங்கக்கா அந்த வீடியோ டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும், உங்களையும் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவோம். யாருமே பார்த்துருக்கக்கூடாது. அது ஆர்கனைசருக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து, அந்த உரிமை இருக்குது. நாங்கள் தான் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட்ட பிறகு நாங்கள் தான் போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபோட்டோவும் சரி எதுவுமே சரி கருத்தில் கொள்ளுங்கள். அதை சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். வெற்றியாளர்கள் வித்யாசாகரா யூடியூப் சேனல், இந்திய ஓவியர் சங்கத்தின் இன்ஸ்டாகிராம், ஐகாம் டிக்டாக் மூலமாக அறிவிக்கப்படுவீர்கள். சரிங்களா? போட்டியாளர்கள் இந்த கணக்குகளை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து புதுப்பிகளை கவனிக்க வேண்டும். சரிங்களா? அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. போட்டியாளர்கள் தங்களது கலைப்பணி மற்றும் சான்றிதழுடன் புகைப்படம் எடுத்து கீழ்கண்ட அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர வேண்டும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அதை அந்த ஆர்ட் ஒர்க்கை கையில் பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். அதை நீங்கள் குரூப்பில் அனுப்பணும். அது ஒரு எவிடன்ஸ். போட்டியாளர்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட பங்கேற்பாளர்கள் ஒப்புதல் வழங்கியதாக கருதப்படும். இது எங்களுக்கு ஒரு அப்ரூவல் நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஓகே. மேலும் தகவல்களுக்கு கீழ்கண்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளவும். பதிவு, அதாவது கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு செய்ய தெரியலன்னா கற்றுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு. அப்படி இன்கேஸ் நீங்கள் செய்ய அது வரலையா, இல்லை என்னாச்சும் ஒரு இஷ்யூனா மிஸ்டர் விமல்ராஜ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ தயாரிப்பில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக செல்வி லோகப்பிரியா அவர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ சமர்ப்பிப்பு, அதாவது அந்த லிங்க்கில் நீங்கள் வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு, அதாவது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்லிஸ்டட் செட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை இந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு இன்னும் தெரியலை